கர்த்தர் நாமத்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் மர்க்கு மார்க்கு மார்க் 5:6 படிக்கலாம். தூரத்திலே இயேசு வரதைக் கண்டு அவன் ஓடி வந்து பணிந்து கொண்டான். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்க வசனங்கள், தூரத்திலே ஒரு மனுஷன் ஏசப்பாவை பார்த்த உடனே அவன் ஓடி வந்து பணிந்து கொண்டானாம். இந்த நாள் நீங்கள் தூரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிந்து அறியாமலும், இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிந்து தெரியாமலும் இருப்பீர்களா, ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு, நீங்க தூரத்திலே இயேசுவை கண்ட உடனே ஓடி வந்து பணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார். இங்க பாருங்க எவ்வளோ அழகான இந்த இடம். கர்த்தர் இந்த இடம் இது எல்லாத்தையும் யார் படிச்சா? சென்ட் தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குங்க கீழே. நான் நிற்கிறதுக்கும் கீழால சென்ட் தாமஸ், அது ரெட் கலராக தெரியுது, அது சென்ட் தாமஸோட சர்ச்சு, காலேஜ், ஸ்கூல். அதே போல் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து தூரத்தில் பாரு, இவ்வளோ பெரிய மலையில் இவ்வளோ பெரிய இடத்துல கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு வச்சிருக்காரு. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எங்க இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தர் நாமத்தை துதிக்கணும், கர்த்தரோட நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எல்லார் இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சீஷர்களை அனுப்பி அவர் என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, தூரத்திலே அவன் இயேசு வரதை கண்டு ஓடி வந்து பணிந்து கொண்டான். இந்த தூரத்து தேசத்திலையும் இந்த 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 மாதிரி என்ன சொல்லுவாங்க, மழைக்காடு, இது வந்து மழைக்காடு. இந்த மழைக்காட்டுக்குள்ளாரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஒரு சர்ச்சையை வச்சிருக்காரு, சென்ட் தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சு. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த மலையில் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்க வந்து ஆராதிக்கிறாங்க, சர்ச்சை வந்து அட்டென்ட் பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்றாங்க. அதே போல நம்ம யாராவது இயேசு கிறிஸ்துவ விட்டு தூரமா இருக்கிறோம்னா, ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு, இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு நற்செய்தி அனுப்புறார். நம்ம என்ன பண்ணோம், தூரத்தில் இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கணும். நீங்க தூரமா இயேசு கிறிஸ்து அறியாமல் இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நீங்க அறிந்து கொள்ளுங்க, உங்களோட அக்கம் பக்கம் இருக்கிற சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் பத்தி விசுவாசமா இருங்க, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா வாழுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவரு செய்வார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து உலகத்தை சிருஷ்டித்த தேவன் தூரத்திலே வந்து அந்த மனுஷனை இயேசு பணிந்து கொண்டான். இந்த நாட்களை நம்மளும் இயேசு கிறிஸ்துவ தூரமா இருக்கக்கூடாது, பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை நம்ம ஆராதிக்கணும், பக்கத்துல வச்சு நம்ம அவரை துதிக்கணும். அப்பொழுது நம்மளோட தேவைகளை சந்திப்பா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை சந்திப்பா, நம்ம குடும்பத்துக்கு தேவையான சந்திப்பா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு சுகம் தேனா சுகம் தருவார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த மழை காட்டுலையும் கர்த்தர் என்ன பண்றா, இங்க ஒரு சர்ச் வச்சிருக்காருன்னா இன்னும் எவ்வளோ சர்ச் இங்க வச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகான இந்த ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துலையும் கர்த்தர் ஒரு விசுவாசிகளா வரணும், ஆராதிக்கணும்னு. அதே போய் நீங்க விசுவாசம் அறியாம இருக்கிற சகோதர சகோதரிகளா இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணணும், இயேசுவை சர்ச்சுக்கு போகிறத நீங்க விட்டுடாதீங்க, இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலகத்துல கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழுங்க. ஆமே. காட் பிளஸ் யூ எவரிவன். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மசீகி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வாராக. அவரை நம்புங்கள், அவரை ஆராதிங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமே.